ஹாய் ஹலோ, நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிடுவாங்களாம் அடிக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. C4C என்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்ததுக்கப்புறம் கார்த்திக் சாமலோட அடுத்த படம் தான் PKP, பூவெல்லாம் கேட்டுப்பார். ஏன்னா இந்த படத்தில் வந்து டத்தின் ஷைலா நாயர், மகின், விகடகவி, யுவராஜ் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சமேஷன் மணிமாறன் அப்படின்னு. அண்ட் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த தெரியாத விஷயம் என்னென்னா, இந்த படம் வர 27 ஆகஸ்ட் வெளியாக போகுது. ஆமாம். அண்ட் அதை முன்னிட்டு தான் அடுத்த வர இந்த மாதம் ஃபுல்லாக 4 எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா குமார் பாட்காஸ்ட்டில் PKP ஸ்பெஷல் எபிசோடாக தான் வர போகிறது. ஏன்னு யாரும் கைத்தட்டல, நானே தெரிகிற பரவாயில்ல அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இது அடுத்த 4 வாரத்துக்கு நம்ம அவங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூலேருந்து தான் நிறைய பேர் நம்ம வந்து கூப்பிட்டு பார்த்து பேச போகிறோம் அப்படின்னு. அண்ட் இந்த வாரம் அதோட கோ கேப்டனான கார்த்திக் சாமலனுக்கு ஈக்குவலான அந்த ஷிப்பை ஓட்டிட்டு போகிற கோ கேப்டனான சமேஷன் மணிமாறன் தான் நம்ம சூர்யாவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம்னு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்ன சரி அப்படின்னு ரொம்ப வேகமாக படப்படன்னு பேசிட்டு போயிட்டு இருக்கான் பையன் அப்படின்னு. ஓகே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துருக்கீங்களா அப்படின்னு? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஆமாம். நைஸ். அண்ட் ஆல்சோ PKPயோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு. என்னதுன்னா, ரிலீஸ் டேட் 2-3 வாட்டி திருப்பி ரீஸ்கெடியூல் பண்ண வேண்டியது ஆச்சு. பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் ரீசன். ஓகே, வி டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். இப்போ வரைக்கும் ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு அட்டம்ப்லேயே நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம். இன்னும் கூட சீக்கிரத்தில் படம் வரப்போகுது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் பக்கத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட கொம்போ கொடுத்த சக்ஸஸ் ரேட், இதுக்கு முன்னுக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்க்கும்போது, அண்ட் ஆல்சோ இதோட ட்ரெய்லர்லாம் வரும்போது இது லைக் அந்த நார்மல் ஜான்ட்ரில் மாதிரி அந்த பேக் டு அந்த EVT த ஃபார்ம் அந்த உலகத்துக்குள்ளே போகிற மாதிரினோட ஒரே எல்லாருக்கும் அந்த பழைய ஓஜி கார்த்திக் சாமலன் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இவர் திரும்பி அந்த உலகத்துக்கு வந்துட்டாரு, இந்த த்ரில்லர் உலகத்துக்கு அப்படின்னு. இந்த காதல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கத்து வந்துட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை ஓஜி, கார்த்திக் வந்துட்டு ஹாரர் த்ரில்லர் வந்துட்டு ஹாரர்லாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பயம். ஆனால் அவரோட பெஸ்ட் கிரியேஷனே வந்துட்டு ஹாரர் த்ரில்லரில் தான். ஆக்சுவலி அவர் பேப்பரெல்லாம் தனியாக போய் தியேட்டர்லாம் பார்க்க மாட்டார், ரொம்ப பயம் ஆக்சுவலி. ஓகே, பட் ஹீஸ் அன் அமேசிங் ரைட்டர் அண்ட் டைரக்டர் when it comes to horror and thriller. Compared to இப்போ C4C மாதிரி ஒரு லவ் ட்ராமா அண்ட் ஸ்டஃப் அண்ட் ஆல் இஸ் மோர் OG இன் தட். எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கும். ஆமாம். இல்லை நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த, ஏன்னா அங்கேருந்து தானே அந்த பேஸ்லாம் ஆரம்பிச்சுங்க. EVTலேருந்து தானே அவங்களோட பேஸ் அந்த ஃபேன் பேஸே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இப்போ அவர் ஆஃப்டர் C4C அண்ட் ஆல் இப்போ அவர் டைரக்ட் பண்ணுற அவரோட விதம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த படம் வழியாகும் போது நான் நினைக்கிறேன் தட்ஸ் வை த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஸ்கை ஹை அப்படின்னு. கண்டிப்பாக. ஓகே நைஸ். அண்ட் படத்தை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல உங்ககிட்டேருந்து ஆரம்பிச்சிடுறேன். என்னன்னா, சமேஷன் மணிமாறன். அண்ட் சமேஷன் தான் உங்கள் பேர், மணிமாறன் அப்பா பேர். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும், அதாவது அப்பா வந்து அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய விஷயங்கள், சிங்கப்பூருக்கும் சரி மலேசியாலையும் சரி எவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அவரோட பாட்டெலாம் கேட்பாங்க அப்படின்னு. பட் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு மேபி அவ்வளோ தெரியாது அப்படின்னு. அண்ட் அதனால தான் நான் இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்பாவை பற்றி உங்கள் சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஹவு மச் Manimaran uncle has shaped your life today. Like for who you are today. அவர் கண்டிப்பாக அவரோட தாக்கம் இல்லைன்னா நான் அந்த சீட்டில் இன்றைக்கி இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா, மோர் தென் மை இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக், அப்பாவை ஹீரோவாக பார்த்த ஒரு தாக்கம் தான் என்னை ஒரு மியூசிஷியன் ஆச்சு. சிலவங்களுக்கு மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குன்ற மாதிரி. பட் மோர் தென் தேட் ஐ சா அப்பாவை பார்த்து வளர்ந்து அண்ட் தென் அந்த ஒரு மியூசிக் சைடை பார்த்து அந்த சைடு வேறு அப்பா. ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ அப்பா என்ன மாதிரி வந்துட்டு ஒரு கம்போசரோ, அப்பா கம்போசர், ஹீஸ் அ கம்போசர், ஆல்பம் செஞ்சுருக்காரு எல்லாம். பட் இஸ் நாட் அ மூவி ரிலேட்டட் பர்சன், மோர் ஆஃப் அ பேண்ட் சிங்கர். ஏன்னா அப்போ அதுதான் ட்ரெண்ட், அப்போ உள்ள வைப் வந்துட்டு அதுதான் ஆக்சுவலி. அண்ட் தென் அப்பா அதில் பயங்கர டாப் பேண்ட் சிங்கிங், வெட்டிங் சிங்கிங், ஸ்டேஜ் சிங்கிங் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அது சின்ன வயசுலேருந்தே அது பார்த்து வளர்ந்து. பட் ஆஃப்கோர்ஸ் அட் சம் பாயிண்ட் தட் வாஸ் மை அஸ்பிரேஷன், அது மாதிரி பேண்ட் சிங்கர். பட் ஐ திங்க் தட் கடவுள் வந்துட்டு வேறு விதி வச்சுருந்தார். என்னதுன்னா, ஐம் நாட் வெரி குட் சிங்கர் லைக் அப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளே சான்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் முடியும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்துட்டு வேறு மியூசிக்கில் என்ன வருது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணி தான் கம்போசிங். தென் 18 என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆச்சு. 20 வயசில் வந்துட்டு ஐ டிட் அ சாங் வித் திலீப் வர்மன் அண்ணன், ரேபிட் அண்ணன், அது ஒரு ஹிட் ஆச்சு. சிங்கிள்ஸாக போய்ட்டு கார்த்திக் சாமலனை மீட் பண்ணேன். அண்ட் தென் அங்கேருந்து ஃபிலிம் கம்போசராக ஏதாச்சும். இதோட ரூட் பார்த்தீங்கன்னா இட் ஃபால்ஸ் பேக் டு அப்பா. ஸோ அந்த ரூட் இல்லைன்னா
கண்டிப்பாக இந்த மியூசிக் ஜேர்னியாகவே இருந்திருக்கேன். ஐ குட் பீன் பேங்க்கர், வேறு ப்ரொஃபஷன்ஸில் இருந்திருப்பேன். எஸ், இப்போ எல்லாருக்கும் வந்து ஷமிஷன் மணிமாறன் தெரியும். அப்புறம் தான் மணிமாறன் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி. பட் உண்மை என்னன்னா மணிமாறனோட சன் தான் ஷமிஷன். ஆமாம், ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கூட இப்போ வரைக்கும் என்னை பார்த்துட்டு ஐ குட் ஃபீல் தட் என்னை கட்டி பிடிச்சி அழுவாங்க. பார்க்க பெருமையாக இருப்பேன். ஐ கேட் ரெசனேட் தட். அது அவங்களோட அந்த ப்ரௌடான ஃபீலிங்கை ஐம் ஷேரிங் இட். ஏன்னா அப்பா வந்துட்டு இஸ் வெரி க்ளோஸ் டு லாட் ஆஃப் சிங்கர்ஸ் இன் மலேசியா. ஐம் டாக்கிங் அபவுட் த வெட்டரன்ஸ் நவ். அப்பா வந்துட்டு ஹீஸ் இன் அ வெரி ஹை பிளேஸ் இன் தியர் ஹார்ட். அவங்க வந்து அப்பா பற்றி இதாக பேசுவாங்க. ஸோ அவங்க என்ன பார்க்கும்போது தி கம் அண்ட் பிளஸ் மீ. And I feel that it's all started there. அவங்களோட அப்பாவோட அங்கே உள்ள விதை. ஓகே நைஸ். அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது. அண்ட் ஆல்சோ ஸோ ஆரம்பிக்கும் போது நீங்களும் அந்த மாதிரி பாட்டில் ஐ மீன் சிங்கிங் ஆர்வத்தில் இருந்தால் டு வெரி ஹானஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எந்த கிளாஸ்க்கும் நான் போனதில்லை ஆக்சுவலி. ஐ லேர்ன்ட் ஆன்லைன் பியானோ கிளாஸ் when I was young. I went, so I know the basics. So சிங்கர் ஆகணும்னு ஆசை. பட் அட் சம் பாயிண்ட் வென் வி இவாலுவேட் அவர் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி அப்பா வயசும் என் வயசும் கம்பேர் பண்ணி பார்த்தா சான்ஸே நம்மளே ரெக்கார்ட் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு. நோ, பிகாஸ் அப்பாவோட வாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலி, ரைட்? ஸோ அப்பா கிட்ட ஒரு பேர் இருக்குது, தர்போ அப்படின்வாங்க ஆக்சுவலி. அந்த லெவலில் வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கும்போது இஃப் ஐம் கோன் அதை நான் நோக்கி போயிருந்தேன்னா ஐ மைட் நாட் ஹவ் சக்சீட். ஏன்னா பட் பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு ஆளோட டேலண்ட் வேற இல்லை, காட் கிஃப்டட் அப்படின்ற மாதிரி. மேபி தட் வாசன்ட் மை ரூட், பட் ஐ திங்க் ஐம் பிளஸ்ட் இனஃப் டு ஐடென்டிஃபை வாட் வாஸ் மென்ட் ஃபார் மீ. அதுவும் நல்ல விஷயம். ஐ மீன் நம்மளுக்கு என்ன வரணும் நம்மளுக்கு தெரியணும், என்ன வரலன்னு நம்மளுக்கு தெரியும், நம்மளோட ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி நாதன் அண்ணன் போன வாரம் ஐ மீன் ஃபியூ வீக்ஸ் முன்னுக்கு வரும்போது சொல்லியிருந்தார் என்னன்னா, இதுதான் ஒரு நல்ல சிங்கருக்கு என்ன அடையாளம் தெரியுமா குமார், அவங்களுக்கு எப்போ நல்ல நான் பாடுறது நல்லா இல்லைன்னு தெரியுதோ அப்பயே அவங்க ஒரு நல்ல சிங்கர் அப்படின்னு. அதாவது உங்களுக்கே முதல்ல தெரியணும். அதாவது உங்களுக்கு சங்கீத ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம குரல் இந்த பாட்டுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு. தட்ஸ் ஹவ் ஹீ வென் அண்ட் சூஸ் ஜேவியர் அப்பரன்ட்லி சொன்னார். ஐ மீன் நானே நல்லா பாடுவேன், பட் எனக்கு தெரிஞ்சிச்சு என் குரல் நல்லா இல்லை, அதனால தான் நான் இன்னொரு குரலை தேடணும். அது ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யூனோ தட் ஒரு வருஷத்தில் 4-5 படம் பண்ணுறோன்னா பை டிஃபால்ட் அங்கே ஒரு 40-50 சாங்ஸ் ஐம் ஒர்க்கிங் ஆன். ஸோ இந்த சாங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டிக் 1 இல்லை 2 சாங்ஸ் தான் நான் பாடுவேன் மேக்ஸிமம். அதுவும் நான் முடிவு பண்ணி பாட மாட்டேன். சம்டைம் ப்ரொடியூசர் டேரக்டர் இப்போ கார்த்திக்லாம் வந்துட்டு இந்த சாங்க்கு உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டெக்ஸ்டர் நல்லா இருக்குன்னு தான் தென் ஆல் சூஸ். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா அந்த 40 சாங்கில் வந்துட்டு 20 சாங்ஸ் நம்மளே பாடிட்டு பட்ஜெட் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிடலாம். ஆனால் ஐ டோன்ட் டூ தட் பிகாஸ் அந்த சாங்க்கு என்ன நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஐ சூஸ் நாட் டு. நைஸ். அண்ட் அதனால தான் உங்கள் பாட்டெலாம் வெளியே வந்து அப்படி ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ நைஸ் கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்னு. அண்ட் கார்த்திக் இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்லேயே சொல்கிறீங்க நீங்கள். ஐ மீன் கார்த்திக் நான் இப்படி பண்ணும்போது இல்லை நான் ஆரம்பத்தில் கார்த்திக் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த சினிமா ஜேர்னிக்கு வந்து அப்படின்னு. இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நீங்களும் கார்த்திக் சாமல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜேர்னி. என்ன ஆரம்பத்தில் அதுவும் சொன்ன மாதிரி கார்த்திக் சாமல் படனாலே எல்லாருமே சொல்லிடுறாங்க ஓ சமிஷன் தானப்பா மியூசிக் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆனிச்சு? ஏன்னா சில பேர்லாம் வெளியே சொல்கிறாங்க காலிவுட்டில் மணிரத்னம் ரஹ்மான் மாதிரி தான் கார்த்திக் சாமல்னும் சமிஷனும் அப்படின்னு. ஐ மீன் உடனே நீங்கள் அப்படி யோசிக்க, அதாவது இந்த பாண்டை பிரிக்கவே முடியல, இந்த டேரக்டர்னா இவர் கூட தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு. இந்த கம்பேரிசன் ரொம்ப பெரிய கார்த்திக்குக்கும் சரி எனக்கும் தெரியும் அது போக எங்களுக்கு ரொம்ப there's a long way to go there. பட் அகெயின் அந்த பாண்டிங் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஓகே வி கோ மீ அண்ட் கார்த்திக். எனக்கு ஐம் டாக்கிங் அபவுட் 15 years பேக் வி நோ ஈச் அதர். ஃபேஸ்புக்கில் இருந்து சின்ன ஆடுக்கு ஒர்க் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் சோமகாந்தன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்கார், அவர் மூலியமாக தான் நாங்கள் விகாட்டணும். அதுக்கு அங்கிட்டு கார்த்திக் வந்துட்டு நான் வந்துட்டு அப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி. அப்போ வந்து சிங்கிள்ஸ் ராகா டாப் 10லாம் சாங்ஸ் ஓடும், அது கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்போ சாங்ஸ் செய்கிற காலத்தில் ஆக்சுவலி. ஸோ அந்த கட்டத்தில் இருக்கும்போது வந்துட்டு கார்த்திக் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார், மெசேஜ் பண்ணியிருந்தார், உங்கள் நம்பர் கிடைக்குமா நான் பேசலாமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் பேசிட்டு இருந்தோம், பர்சனலாக ஒரு வாட்டி பார்த்தோம். தென் கார்த்திக் சைட் தட் பேசலாமா. தென் ஐ பிக்ட் அப் ஹிஸ் கால். சரி நான் ஒரே ஒரு டிவிடி படம் செய்ய போகிறேன், அதில் ஒரு சாங் வரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செய்கிறீங்களான்னு. எனக்கு அது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஞ்சதே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் என்னென்னு தெரியாது. ஓகே ஐ டிடன்ட் நோ வாட் வாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ். வெரி 21 பேக் தென் இயர். ஸோ சரி நானும் சரி ஓகே அப்படின்ட்டு ஆக்சுவலி தென் வி ஸ்டார்டட். சரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா அந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. அண்ட்
திரு யார் படம் வைக்கலான்னு போது நான் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு I was very ambitious. கார்த்திக் படம் வைக்கலாமா அப்படின்னு இருக்க மாதிரி ஆக்சுவலி நேற்று தான் கார்த்திக் பார்த்தேன். தென் ஐ மீன் சிங்கர் கார்த்திக். I don't know how, but I managed to reach him. Yeah, but which was அந்த கட்டத்தில் வந்து it was impossible because to connect with somebody ரொம்ப impossible. And then he heard the song, அவருக்கு பிடிச்சிருந்தது, பாடி எனக்கு அனுப்பிட்டாரு. ஏன்னா I was still in a denial that actually கார்த்திக் வந்து எனக்கு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வயசு அப்போ தான் 21 எனக்கு, ரைட்? இட் வாஸ் இங்கே உள்ள இண்டஸ்ட்ரி வேறு, சென்னையில் உள்ள இண்டஸ்ட்ரி வேறு. ஸோ 21 வயசில் அதுவும் மலேசியாவில் வந்துட்டு ஐம் டாக்கிங் பட் 2011 வந்துட்டு இட் வாஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் மீ. பாட்டு வெளியாச்சு, எனக்கு செம்ம பெரிய, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. கார்த்திக் வந்து அது ஒரு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே February 21 or 22 if I'm not mistaken அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணார் ஃபேஸ்புக்கில். நான் போய் படுத்துட்டு காலையில் எந்திரிக்கிறேன். அப்போ வந்து இது என்னது ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், somebody posted on your wall, somebody posted on your wall. ஓகே 99+++++ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் எல்லாம். ஏன்னா அந்த வீடியோவில் நான் ஃபீட் பண்ணியிருப்பேன், முன்னுக்கு பியானோ வாசிச்சு ஆக்சுவலி அப்பாவும் ஃபீட் பண்ணியிருப்பேன், அப்பா வச்சிருப்பேன், ஃப்ளூட் வச்சிருப்பாரு. தென் அப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு இதுதான் the signs of the song is getting viral, it's a hit. ஆமாம் and it was a massive hit. Then goes to background score. அப்போ தான் கார்த்திகோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். தேங்க் காட் சோமகாந்த் இருந்தார், சொல்லிக்க கார்த்திக் இப்படி தான் பிடிக்கும்னு ஐ லேர்ன்ட். அதான் வாட்டி லேர்ன் பண்ணேன் எப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், மெல்ல தெரிஞ்சது கதை ஒரு டிவிடி ஃபிலிம். பட் தேட்டரில் பப்ளிசிட்டி நல்ல ரிவ்யூ கிடச்சிது ஆக்சுவலி. அங்கேருந்து ஆரம்பித்து அது முடிச்சு தான் சோமாய் சுப்புலட்சுமி, என் வீட்டு தோட்டத்தில்லாம் நாங்கள் செய்யும்போது நானும் கார்த்திக் எந்த லெவல் க்ளோஸ்னால், நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக போஸ்டர் எடுத்துகிட்டு, கம்மு அங்கே காசு இருக்காது எங்ககிட்ட, வேறியான கம் அந்த இதுக்கு பேஸ்ட் பண்ணுற கம். ஸோ அம்மா கிட்ட சொல்லிட்டு கஞ்சி மாவு இருக்குல்ல, கஞ்சி மாவை சூடாக்கிட்டு வாளியில் நான் தூக்கிட்டு கார்த்திக் பஸ் ஸ்டாப்பாக போயிட்டு போஸ்டர் ஓட்டுவோம். என் வீட்டு தோட்டத்திலோட போஸ்டர் ஜோஹரில் உள்ள எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு ட்ரக்கில் அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இன்னும் இருக்குது. அன்டில் டுடே நானும் கார்த்திக் அந்த இது திரும்பி பார்ப்போம். அங்கே தானே ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி. ட்ரக்கில் உட்காந்து 2 மணிக்கு ஏதாச்சும் ஒரு நாள் மாறும்ல அதுன்னு கட் பண்ணால் God was kind enough, C4C2 blockbuster hit, the highest ever grossing film. But we all started from அந்த பாயிண்ட் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் எங்கள் ஜேர்னி. நைஸ் கைக்கு நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஐ மீன் பார்க்குறவங்களுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கனவாவது ஒரு நம்பிக்கை வரும். அதாவது ட்ரீம் பண்ணலாம், அது சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. when you go, it's always important for you to look back where you started. உண்மை. அப்போ தான் you stay grounded. ஆமாம் நாங்களும் கார்த்திக் எப்பயும் அந்த போஸ்டர் ஒட்டணும்ல, அதை நினச்சி தான் நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு 50 வெள்ளி கொடுத்து போய் ஒட்டுங்கப்பான்னு வீவன் கையில் க்ளோவ் போட்டுட்டு மனு கார்த்திக்கோ இது நான் போயிட்டு இது பண்ணிடுவோம், கார்த்திக் வந்து இது பண்ணுவார், கார்த்திக் இது பண்ணுவார். அண்ட் தென் we said so that moment keep us grounded till date and we are grateful for that moment. அது நடந்திருக்கணும், அது நடந்தால் தான் இன்னைக்குள்ள சக்ஸஸ் வந்துட்டு அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், ஈஸியாக கிடச்சிருந்தா அது நினச்சிருக்கு. அது உண்மை. சக்ஸஸ் எப்பயுமே சில நேரம் சும்மா வந்துருச்சுன்னா சக்ஸஸே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது, என்ன நம்ம பெருசாக செஞ்சுன்ற மாதிரி இருக்கும். பட் கஷ்டப்பட்டு வந்தால் தான் அதோட அந்த டைமில் அது நம்ம சக்ஸஸ் வரும்போது அந்த சந்தோஷம் இருக்கு, அது வந்து அது ஒர்த்தா, அது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்கும். இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம். நானும் சரி கார்த்திக்கும் சரி we are blessed to அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணதுக்கு we were worth it. நீங்கள் நம்ப மாட்டீங்க, C4C2 இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் கார்த்திக் ஒரு போஸ்டர் அதுக்கு முன்னாடி அடித்து என்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணார். எனக்கு ஏன் தெரியல ஜி, இந்த படம் வந்து 2.4 மில்லியன் தோணுது. ஹையஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து 1 மில்லியன் சம்திங். இந்த படம் ரிலீஸ் ஆகலை, கார்த்திக் அந்த போஸ்டர் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாரு. he showed me நம்ம பட்ட கஷ்டம்லாம் இந்த படத்தில் தீரும் அப்படின்னு. லைக் he said அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூ அவர் போட்டிருக்காரு அப்படின்னு. நைஸ். அண்ட் சொல்லும் போதே தெரியுது இப்போ நான் அதான் இந்த மேஜிக் எப்படி உருவானுச்சுன்னா இப்படி தான் உருவானுச்சு அப்படின்னு. இந்த 15 வருஷம் த்ரூ திக் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணனால அந்த பாண்ட் உங்களுக்கு உருவாயிருச்சு. என்ன அதை ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கேஷுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியாக. ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருச்சு அப்படின்னு. பட் இது வந்து ஸோ இதுதான் கேட்கணும் என்ன நினச்சிருந்தா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இப்போ பிகேபியில் இப்போ நீங்கள் மியூசிக் போடும்போது எப்படி இருக்குது? அதாவது இப்போலாம் வந்து விட்டுறாரா கார்த்திக் சாம்லன் சமேஷன் நீங்கள் மியூசிக் போட்டுருங்க, நான் ஃபுட்டேஜ் அனுப்பிடுறேன், அந்த மாதிரிலாம் விட்டுறாரு இல்லை. அப்போ உள்ளதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு துளி மாறாது. அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த படம் ஆரம்பித்து அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒரு டாம் அண்ட் ஜெரியாக தான் இருப்போம். இது வேணும், இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம், இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லேயே இருக்கும். பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அன்ஸ்போக்கன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். If somebody say no, it's a big no, ஒரு ஆள் வந்துட்டு சரி ஓகே விட்டு கொடுத்துருவோம். Until then நம்ம ஆர்கியூ பாயிண்ட் இதை பண்ணுவோம். பட் one of us will put a foot strong in the படம். அது நானும் செஞ்சுருக்கேன், அது கார்த்திக்கும் செஞ்சுருக்காரு. பட் எந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது வரைக்கும் எங்களுக்கு அந்த கணக்கு தப்பாக போனதில்லை.
ஓகே ஓகே. ஆமாம், அது நான் நோ சொல்லியோ இல்லை கார்த்திக் நோ சொல்லியோ அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் அப்பயே சொன்னல, இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மூமெண்ட் வந்ததில்லை. வேற யாரும் இருக்காங்களோ? ஒரு வேலை தெரிஞ்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அவங்க இருக்கக்கூடாது. இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா ரெண்டு பேருக்கு நடுவில்? நான் என்னன்னா படத்தில் இது வந்து காமெடியாகவும் சொல்லலாம். கார்த்திக் படத்தில் நான் ஒர்க் பண்ணேன்னா ஸ்பெஷலாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா கார்த்திக் சாமன் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில கிளிப்ஸ் நான் ரிலீஸ் பண்ணல, நான் கீஸ் வாசிச்சிருக்கும் போது அந்த மோஷன்ஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். அவர் பக்கத்தில் உட்காந்து மூவ் பண்ணிட்டு இருப்பாரு, பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு, அவ்வளோ பக்கத்தில் அங்கே தூரத்தில் பக்கத்து கீஸ் பக்கத்து இப்படின்னா கை இடிச்சிடும், அந்த மாதிரி உட்காந்துருப்பாரு இந்த கட்டம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஆக்சுவலி. ஸோ இன்னமும் இத்தனை ப்ராஜெக்ட் அப்புறமும் அவர் ஸ்டில் ஸ்டுடியோக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு போடுங்க, நான் இருக்கும்போது செய்யுங்க, எனக்கு இந்த ஓகேவா அப்படி இப்படி அது அப்படின்னு அந்த பேசிக் வந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு தென் எல்லாம் அக்ரி ஆன சொல்ல இது வேண்டான்னாரு. சரி நில்லுங்க அப்படின்னு நல்லா இருக்குல்ல, அதுதான் செய்ய விடணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? கார்த்திக் கொஞ்ச நேரம் என்ன விடு, நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் இருக்கு ஜீனு. சிலதில் வந்துட்டு அவர் சரி அப்படின்னு எடுத்துப்பாரு. தட்டினதுக்கப்புறம் அவர் போயிட்டு தியேட்டர் மிக்ஸ் பண்ணி தியேட்டரில் பார்ப்போம்ல, ஜி அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்களே அது அங்கே தெரியல, இங்கே அதுக்கு தான் ஐயா சொல்லு என்ன நம்பியான்னு. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது ஆக்சுவலி. ஆமாம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். இந்த படத்தில் ஓகே, இந்த படத்தில் வந்து பாட்டே இல்லை. ஆமாம், அது ஒரு நிறைய பேருக்கு நான் நினைக்கிறேன், நான் ட்ரெய்லரோட யூடியூப்பில் கமெண்ட்டில் கூட போய் பார்த்தது 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி இந்த படத்தில் பாட்டு இல்லாமல் எப்படி சமேஷன் நீங்கள் பாட்டு பண்ண விடாமல் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னு. ஏன்னா லைக் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு. உங்ககிட்டே கேட்குறேன், எப்படி உங்கள் கையை கட்டி போட்டு வச்சுருந்தது அப்படின்னு. ஒன்று என்னென்னா இந்த ஏன்னா அந்த சிக்னேச்சரே லைக் ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெல்ல திறந்த கதவுலேருந்து அந்த ஒரு பாட்டுமே லைக் ஒரு படத்துக்கு ஒரு சமேஷன் கார்த்திக் சாமன்லேருந்து அந்த ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகும், நல்லா ஒரு வைரலாக ஒரு நல்ல மெலடி வரும் அப்படின்னு. ஆனால் என்னன்னா இப்போ கார்த்திக் சரி எனக்கு சரி வி டோன்ட் ஃபாலோ ருட்டீன். நாங்கள் ருட்டீனாக ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம். கண்டிப்பாக படத்தில் ஒரு பாட்டோம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே எந்த இதுலேயும் எங்களுக்குள்ள ஒரு இது இல்லை. கண்டிப்பாக இது இருக்கணும் ஜி, கண்டிப்பாக அது இருக்கணும். அந்த மேட்ரு வந்துட்டு என்றைக்குமே இருந்ததில்லை. பட் இந்த படத்தில் வந்துட்டு என்னதுன்னா எங்கேயுமே பாட்டி வைக்க முடியாது ஆக்சுவலி. ஈவன் ஐ மை செல்ஃப் வாட்சிங் எஸ் அன் ஆடியன்ஸ் அ சாங் வில் ஜெப்படைஸ் த ஹோல் மூவி. அப்படி உள்ள ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்படி உள்ள ஒரு பேசிங்கில் உள்ள படம். அண்ட் ப்ரொமோ சாங் விளையாக்கியிருக்கலாம். பட் என்னதுன்னா எங்கள் 2 பேருக்கு தோணலை அது ஒரு சாங் செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சால் கூட அதுக்கு ஒரு ஃபாஸ் பண்ணி நீட் இல்லாமல் செஞ்ச மாதிரி ஒரு இது வரும். ஸோ வி டிடன்ட் டூ. அண்ட் தென் படமாக பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு சாங்க்கு என்ன மெனக்கடுவோமோ அதோட ஒரு 10 மடங்கு வந்து ஸ்கோருக்கு மெனக்கட்டிருக்கும் இந்த பிகேபிக்கு. ஆமாம், ஆக்சுவலி இது ரொம்ப 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 சேலஞ்சிங்கான ஸ்கோர். எப்படி ஐ மீன் எந்த விதத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு? ஓகே, இந்த படத்தில் எப்படின்னா யூனோ தட் லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல. இப்போ படம் கொடுத்துட்டு எனக்கு மியூசிக் போட்டு கொடுங்கன்னு கார்த்திக் சாமன் அப்படின்னு கேட்க மாட்டார். அவர் வந்துட்டு ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 விஷயம் தான் இருக்குது, இதை வச்சு தான் நீங்கள் ஸ்கோப் பண்ணணும். இந்த 10 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வேணும் எனக்கு பண்ணு. இதை தவிர எனக்கு இந்த சவுண்டு கேட்கக்கூடாது, இந்த சவுண்டு கேட்கக்கூடாது, இது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார் ஆக்சுவலி. ஓகே, ஸோ சர்டன் சவுண்ட்ஸ்லாம் அவர் எலிமினேட் பண்ணிடுவார். அந்த மாதிரி உள்ள மூடே வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் ஷூட் பண்ணும்போதே இங்கே என்ன ஸ்கோர் வரும்னு மைண்டில் வச்சிருவார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வெறும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் எனக்கு. ஆமாம், ஸோ அது வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கணும். அவருக்கு வந்து அது எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் ஹி சே தட் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த படத்தில் வயலினே வேண்டாம், இன்னும் முடியாது. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு மியூசிஷியனாக எனக்கு ஒரு 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 பெரிய ஸ்கோப்பையே அதை எலிமினேட் பண்ணிடும். ஏன்னா ஒரு மெயினான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேண்டான்ட்டாரு, ஃப்ளூட் வேண்டான்ட்டாரு. ஓகே, ஸோ என்னால் ஃப்ளூட்டில் ஸ்கோப் பண்ண முடியாது. அந்த இமோஷன்ஸை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் தேடணும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆமாம், ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங். இந்த மாதிரி சேலஞ்ச் ரொம்ப 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 சேலஞ்சிங். இது இன்னொன்று என்னென்னா அவருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஓகே இது வந்துட்டு ஒரு ஒரு இந்தியன் மூவி அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணாமல் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி ஒரு என்ஆர்ஐ ஃபிலிம் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணி மற்ற லாங்குவேஜ் படம் பார்க்குற மாதிரி, மற்ற லாங்குவேஜ் படம் பார்க்குற மாதிரி அந்த ஸ்கோர் இருக்குல்ல, அது எஸ்பெஷலி ஸ்கோர் மோர் ஆஃப் வெரி இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆர்கெஸ்ட்ரல் பேஸ்ட் அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தார் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஸோ யா, ஆனால் அதாவது சொல்லிட்டு போக மாட்டார், அவர் சொல்லிடுவார், எக்ஸாம்பிளும் கொடுத்துருவார். இது பாருங்க இந்த ஃபைல்ஸ்லாம் இதோட பிளகின்ஸ்லாம் அந்த லெவல் வரைக்கும் சாஃப்ட்வேர் இந்த பிளகின்ஸ்லாம் இதில் கிடைக்கும், இதில் போய் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, உங்களுக்கு எனக்காவது என்ன பண்ண விடுங்கய்யா, எனக்கு காசு கொடுத்து மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டேன், ஆனால் எல்லா வேலையும் நீயே பண்ணிடுறியா அப்படின்னு அவர் சொல்லிடுவார், பண்ண மாட்டார். ஆனால் என்னதுன்னா சம்டைம்ஸ் அவர் சொல்லிடுவாரா
ஆக்சுவலி நான் வந்துட்டு அவர் கேட்டது என்றைக்குமே டெலிவர் பண்ண மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் கோஸ் அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஹி சேஸ். ஆனால் இட் ஃபால்ஸ் வித் இன் த ரூல்ஸ் ஹி செட். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அதான் ஏன்னா பார்க்குறவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா இவ்வளோ ரூல்ஸ் போடுறாருன்னா அப்போ என்ன லைக் உங்களுக்கு என்ன சுதந்திரமே அவர் கொடுக்க மாட்டாரா? இல்லை அவர் சொல்லிடுவார், பட் ஐ நோ ஹவு டு பிளே அரவுண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் கூட ஒரு ரெஃபரன்ஸ் அவனுக்கு கொடுத்தாருன்னா ஆக்சுவலி டோட்டலி வேறையாக தான் செய்வேன். ஆனால் அவருக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியும். அந்த ஃபீல் அதில் வருதா இல்லையான்றது அவருக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். எது இருந்தால் அவருக்கு பிடிக்காது, எது தான் பிடிக்கும். ஸோ அவருக்கு அவர் கேட்குற விதம் அது கார்த்திகிட்ட வந்துட்டு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹி ஆஸ்கிங். ஆமாம், அவர் எக்ஸாம்பிள் கொடுத்தா யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ தட், பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ் இஸ் கிவிங் யூ. ஓகே வாவ் உண்மையாக வேறு லெவல் கெமிஸ்ட்ரி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பேசும்போதே தெரியுது. அதாவது எனக்கு தெரியும் அந்த அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ நான் கண்ணிலே கண்டுபிடிச்சிருன்ற மாதிரி அப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து ரீசன்லி இல்லை, ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் பேக் சென்னையில் ஒரு ஸ்டுடியோவும் திறந்துருந்தீங்க நீங்கள் அப்படின்னு. சென்னையில் ஐ திங்க் ஐ ஓப்பன் பேக் இன் 2019 6 years back. 6 years back. Yeah, 6 years back அப்படி திறந்தீங்க. நான் நேற்று போய் அந்த வெப்சைட்லாம் பார்த்தேன். வேவ் பாக்ஸ் ஆமாம், அதில் வெப்சைட்டில் பார்த்தேன் நிறையா அந்த நீங்கள் பாட்டெலாம் பண்ணுறீங்க. அங்கே உள்ள நிறையா ஐ திங்க் சிங்கிள்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் தி ரெக்கார்ட் தே மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு. பட் சம்மா ஒரு எதை உங்களோட ஸ்டுடியோட சர்வீஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னோட மெயினாக வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பர்சனலாக. இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ் விச் இஸ் இன் ஜோஹோ. That I'm not based in KL, I'm based in Johor. And then I used to be in Singapore also. இப்போ வந்து மெயினாக ஜோஹோவில் இருக்கேன். பட் என்னோட மெயின் ஆப்ரேஷன் இஸ் being run in Chennai. Okay, I have amazing 3 programmers, 1 studio manager and அவர் வந்துட்டு audio engineer too, where he mix and master all my tracks, and I have an admin. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணியிருக்காங்க. வேர்பை நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல் பேக்கேஜிங் எனக்கு வந்து சென்னையில் தான் நடக்கும் ஆக்சுவலி. ஸோ எஸ் ஐ வாஸ் இன் அ பிளேஸ் அண்ட் ஐம் மூவிங் டு அ பிகர் ஸ்பேஸ் வெரி சூன். ஸோ ஏன்னா வித் தியேட்ரிக்கல் செட்டப் அந்த மாதிரி போகணும்னு ஒரு ரெஸ்பிரேஷன் இருந்தது, ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ என்னோட மெயின் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா சென்னை தான். இங்கே வந்துட்டு என்னோட பர்சனல் ஸ்பேஸில். ஆமாம், ஓகே. ஏன்னா அதை பற்றி தான் நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னா லைக் ஹவு இஸ் இட் ரன்னிங் த, பிகாஸ் அங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவாங்கள் இருக்கிற இடம் அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம மலேசியாலேருந்து போய் ஹவ் யூ மேனேஜ் டு லைக் இத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஐம் ஷோர் நீங்கள் உங்களுக்காக ஒரு பேரை பதிச்சிருப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல. என்னதுன்னா லைக் சம்டைம்ஸ் வி ஃபீல் தட் நம்ம இங்கே இருக்கோம்ல மலேசியா, அன்டில் யூ ட்ராவல் அவுட் யூ அண்ட் கோ அண்ட் see there. அது சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூ சி தி அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்வாங்களே. டில் தென் எவ்ரிதிங் இட் ஃபெல்ட் வெரி இம்பாசிபிள். நான் ஸ்டுடியோ அங்கே செட்டப் பண்ணது இட் ஜஸ்ட் டுக் 1 phone call in 2019. என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ஜே இருக்கார், ஹீஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் மீ சின்ஸ் 2017, ஆல்மோஸ்ட் கோட் பி 10 years with me. அவர் சொன்னார் நம்ம, ஏன்னா அவர் அடிக்கடி மலேசியா வந்துட்டு இருந்தார், நம்ம இங்கே திறந்துடலாம் ப்ரோ. ஐ பிளைண்ட்லி சைட் எஸ். எந்த தைரியத்தில் திறந்தேன்னு தெரில, பட் கண்மூடி பார்த்தா தென் இட்ஸ் பீன் லைக் ஆல்மோஸ்ட் 6-7 years now and it's not that tough. ஆமாம், ஆக்சுவலி ஒரு ப்ராப்பராக ஒன்றும் இல்லை. இப்போ மியூசிக்னால வந்துட்டு பீப்புள் திங்க் அது கொஞ்சம் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஃபேமோட வச்சு பார்க்குறோம். பட் ஒரு கம்பெனியாக பாருங்கள், நீங்கள் ஒரு நார்மல் கம்பெனியாக வச்சுருக்கீங்க அண்ட் தென் யூ ஹேவ் அ பிரான்ச் இன் திஸ் ஒன், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்க, அங்கே ஒரு அதே ஒரு டைமென்ஷனில் பாருங்கள், இட்ஸ் சேம் திங். அவ்வளோதான். என்ன ஒன்று ஆர்ட்ஸ்னு வரும்போது நம்ம எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு முதல்ல நம்மளுக்கு வருது, ஓ அது இம்பாசிபிள், அங்கே போய் திறக்கிறது கஷ்டம் அப்படின்னு. அதை இவல்யூட் பண்ணுற டைனமிக்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறோம். இதே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்டோ ஒரு கடை வச்சுருந்தீங்களா, சென்னையில் ஒரு கடை வச்சுருக்கேன், இங்கே ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்றீங்களே, அதே ஒரு மாதிரி பாருங்க. ஆக்சுவலி இட்ஸ் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் தி டே. அது பிஸ்னஸ் மாடியூல்லே பார்ப்போமே. ஆமாம், ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து அப்படி உண்மையாகவே இஃப் யூ நோ த ரைட் பர்சன் அண்ட் அந்த பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது பண்ணலாம் அப்படின்னு, பயப்படாதீங்க. ஆமாம், நைஸ். அவ்வளோதான் ப்ரோ, நானும் கேள்விகள் வச்சுருந்தேன் அப்படின்னு. என்ன கடைசியாக வந்து இது வந்து பிகேபி ஸ்பெஷலான கேள்வி என்னென்னா, இப்போ வந்து எப்படி அவர் உங்கள் கூடயே ஸ்டிக் பண்ணுறாரோ கார்த்திக் சாம்லன், அது மாதிரி அவர் இந்த டைட்டிலில் வந்து இந்த 3 வார்த்தைக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த எம்ஜிஆர் மாதிரி 3 எழுத்தில் என் பேர் இருக்கும், மூச்சு போனதுக்கப்புறம் மூச்சு இருக்குன்ற மாதிரி அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுற மாதிரி C4C K2K PKP அப்படி தான் வராரு அப்படின்னு. ஸோ இந்த பிகேபியை நீங்கள் ஒரு 3 வார்த்தையில் சொல்லணுன்னா சுருக்கி இந்த 3 விஷயம் தாங்க இந்த படத்தை பற்றி எனக்கு ஞாபகம் வருது சக்குன்னு சொல்லணும்னா என்ன சொல்லி? ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஆமாம், ஆனால் 3 வேர்டில். எக்ஸ்பீரியன்ஸ், இட் வாஸ் ரோலர் கோஸ்டர் ரைட், and then endless care. அப்போ அதான் நிறைய பேருக்கு இது ஹாரரா த்ரில்லரா இது ரெண்டுத்துக்கு நடுவில் வருதா இல்லை ரெண்டுமே வருதான்னு தான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தா தென் யூ அண்டர்ஸ்டாண்ட். லைக் ஓகே, கார்த்திகோட படத்தில் வந்துட்டு ஒரு விதமான இது இருக்கும். மோர் தென் ஹி டூ த ஜம்ப் ஸ்கேர்ஸ், ஹி வில் ஸ்கேர் யூ மென்டலி.
வித் த ஃபேக்ட்ஸ். சில தாட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அது ரிவீல் பண்ணும்போதே உங்களுக்கு யூ ஃபீல் லைக் டிமாண்டி காலனியில் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? டிமாண்டி காலனி மொதல் வந்துட்டு அந்த பட்டாபி இருப்பார்ல, MS பாஸ்கர், அவர் வந்துட்டு காமெடியாக தான் இருப்பார். ஆனால் டப்புனு ஒரு ஃபோன் கால் பண்ணுவார், அந்த ஜாதகத்தில் உள்ளவன் இறந்துட்டான் அப்படின்னு. அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட் இருக்கு. இட்ஸ் நாட் அ ஜம்ப் ஸ்கேர், பட் இமோஷனலி ஜஸ்ட் ஸ்கேஸ் அவுட்ல. ஸோ இந்த படம்லாம் வந்து அந்த விதத்தில் நிறைய இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி அந்த மாதிரி பயம் கொடுக்கறது பண்ணுறது ஒன்றும் கஷ்டம். அந்த ஜம்ப் ஸ்கேரோட இந்த தனி நம்மள பொறுமையாக பயமுடுத்துறது வந்து அது ஒன்றும் ஜம்ப் ஸ்கேர்னா ஸ்லோவாக பில்ட் அப் திடீர்னு பயப்பட போகிறோம், அவ்வளோதான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங். அடுத்து நம்மளோட ரேபிட் ஃபயர் ஒன்று ரவுண்ட் இருக்குது, அடுத்து நம்ம அதில் சந்திப்போம் அப்படின்னு. ஓகே, நம்ம யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ஆக்ஷன். இதனால எங்களுக்கு பிரச்சனை வரதில்ல. டடாங், ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரைக்கிறேன். இப்போ ரேபிட் ஃபயர் கண்டிப்பாக சின்ன வயசில் டிடி ஷோலாம் பார்த்துருப்பீங்க. காஃபி டிடி அந்த அப்படி என்ன ஷோ, வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. காஃபி டிடி தான் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. ஐ மீன் நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு முதல்ல என்ன பதில் வருது அப்படின்னா அதை சக்குன்னு சொல்லிட்டு போகிறது அப்படின்னு. அதெல்லாம் ரேப்பிடா அப்படின்னு. ஸோ உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? என்னோட ஃபேவரட் ஆக்டர் ஆமாம், தளபதி ஃபேன். தளபதி ஃபேனா? ஐயோ கையை கொடுங்க அப்படின்னு. நானே ஒரு அணில் தான் அப்படின்னு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதத்துக்கு அப்படின்னு. ஓகே. சாங் தட் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரி, இந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு எப்பயுமே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படின்னு. எனக்கு சிக்கு புக்கு ரயில். சிக்கு புக்கு ரயிலா? நான் கூட ஏதோ அஞ்சலி அந்த மாதிரி பாட்டு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஆடுறது ரொம்ப பிடிக்குமா அப்படி? இல்லை, அது அப்பா சொல்லுவார் ட்ரெயினில் அந்த மூணு சின்ன பையன் போட்டு. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். அம்மா சொல்லுவாங்க நான் ஸ்டேஜில் ஏறி அப்பா அந்த ஐ sang 2 lines of it அப்படின்ற. ஓகே. நைஸ் மெமரி. ஒன் டைரக்டர் யூ யூஸ் டு ஒர்க் வித், இந்தியா இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எங்கே வேணாலும். இங்கே உள்ள டேரக்டர்னா ஐ திங்க் ஐ ஒர்க் வித் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. ஆல்மோஸ்ட் வேறு யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா தெரியல. பட் அங்கே உள்ள டேரக்டர்னா இல்லைங்க, நீங்கள் திடீர்னு கேட்டிருந்தேன். ரொம்ப நாள் யோசிச்சிருப்பீங்க ஊருக்கு நம்ம எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு. ராட்சசன் எடுத்தல ராம்குமார். ராட்சசன் இஸ் மை ஃபேவரட் த்ரில்லர் சப்ஜெக்ட். ஆமாம், ஃபேவரட் ஜானர் த்ரில்லரா? ஃபேவரட் ஜானர் த்ரில்லர்னு இல்லை, பட் ராட்சசன் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்கோர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது கதையோ, அது கதை மாதிரியே அதுவும் ஒரு சைக்காட்டிக்கான ஒரு ஃபீலிங். ஆமாம், ஆக்சுவலி அந்த சீன்லாம் வந்து நம்மள அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட் கூட்டு போகும்போது அந்த மியூசிக்கும் அதே மாதிரி நம்மளை புஷ் பண்ணும். ஆமாம், ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நைஸ். மூவி தட் யூ ஃபீல் வெரி அண்டர்ரேட்டட். மூவி தட் ஐ ஃபீல் தட் இட்ஸ் வெரி அண்டர்ரேட்டட். ஆமாம், நல்லா ஓட வேண்டிய படம் ஆனால் ஓடலை. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இது செம்ம படம் ஆனால் மக்களுக்கு அப்படி தெரில அப்படின்னு சொன்னால் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். அடைமலை காலம். அடைமலை. சரி, உங்கள் ப்ராஜெக்ட் வெளியே வந்து ஓகே. எனக்கு ஓகே இது ஐயோ கமல்ஹாசன் 2 படம் வந்துச்சு. நாட் தசாவதாரம், திஸ் அதர் ஒன். விஸ்வரூபம். எப் விஸ்வரூபம். எனக்கு 2 பிடிக்கல, அவ்வளோதான். பட் 1 வாஸ் லைக் தமிழ் இதுலேயே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்னா. ஆனால் அண்டர்ரேட்டட் இல்லை, அது நல்லா தான் ஓடுச்சு அப்படின்னு. கலெக்ஷனாக எனக்கு அவ்வளோதான் தெரியல. ஸோ பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கலாம். ஆமாம், அது இருக்குது. பிக் பாஸ் கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு? ஏன்னா நீங்கள் இங்கேயே இருக்கீங்க, தமிழ்நாட்டிலே இருக்கீங்க அப்படின்னு. என்ன ஒரு உடனே வேணான்ட்டீங்க அப்படின்னு. நம்மளுக்கு இந்த புகழ் போதும், இதை தாண்டி மேலே ஆசையும் இல்லை. ஓகே. பட் அங்கேருந்து ஏதாவது ஐ மீன் அந்த அங்கே உள்ள சேனல்ஸில் ஏதாவது ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்களா? பிக் பாஸ்ன்னு சொல்ல, ஐ மீன் மியூசிக் சம்மந்தமாக சொல்கிறேன் அப்படின்னு. அது நிறையா உண்டு. எனக்கு வந்து திரைக்கு பின்னால் வேலை செஞ்சால் போதும். ஓகே. ஆமாம், ஏன்னா இங்கேயே ஆக்சுவலி அது கூட நான் கேள்வி வச்சுருந்தேன். பட் அது நான் அதான் எடுத்துட்டேன். ஏன்னா ஏன் வந்து கார்த்திக் சாமன் கேமராக்கு முன்னுக்கு வர மாட்டேறீங்க படத்தில்? எப்பயாச்சும் சாங் மட்டும் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும், அதை அவருக்கு ரொம்ப இதாக கூப்பிடுவார். அதை தவிர வந்துட்டு ஐ ரேலி அப்பியர் இன் ஃப்ரண்ட். ஆமாம், பின்னால் நம்ம வேலை மட்டும் தான், இசை மட்டும் தான் பேசணும், நான் பேச மாட்டேன். ஒன் திங் தட் சேஞ்ச் ஆஃப்டர் மேரேஜ், உங்கள் வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம்? இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படின்னு அப்படியே போய் சொல்ல உண்மையிலே. ஓகே, நைஸ்ல அப்படின்னு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பொறுமையாயிட்டேன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே. பிகேபியில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? பிகே யுவராஜ் இஸ் அமேசிங் ஆக்டர். ஆமாம், உண்மையாக. பட் யூ ஆர் சேயிங் எஸ்பெஷலி பிகேபியில் சொல்கிறீங்களா இல்லை?
ஜென்ரலாகவே யுவராஜ் இஸ் அன் அமேசிங் ஃபேக்டர். மேபி அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு நம்ம ரொம்ப அவ்வளோ இதாக பாராட்ட மாட்டோம். பட் ஹீஸ் சம்திங் எல்ஸ். ட்ரூ அது உண்மைதான். ஆமாம், அவங்க நடித்தா வேறு மாதிரி தான் இருக்கும்னு. கடைசி கேள்வி ப்ரோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐ மீன் எனக்கும் சமேஷன் மாதிரி ஆகணும், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நானும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் இருப்பாங்க அப்படின்னு, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு? ஐயோ, அட்வைஸ் கொடுக்குற வயசோ எக்ஸ்பீரியன்ஸோ எனக்கு இல்லை. இருந்தாலும் உங்கள் அனுபவத்தில் என்னதுன்னா ஷார்ட்கட் புகழ் மட்டும் தேடாதீங்க என்றைக்குமே. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். எனக்கு தெரியும், யூ டூயிங் சம்திங் நெகட்டிவ் டுடே, நாளைக்கே நீங்கள் ஃபேமஸ். பட் தட் வில் நாட் லாஸ்ட் லாங் கண்டிப்பாக. ஸோ கோயிங் நல்ல சக்ஸஸ் கிடைக்க டைம் எடுக்கும், ஆனால் நிலைக்கும், கண்டிப்பாக நிலைக்கும். ஓகே, ஸோ எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யுங்க. அண்ட் ஆல்வேஸ் டு நாட் கிவ் அப் யோர் லைஃப் பிரின்சிபல். ஒரு ஃபேம்காக லைஃப் பிரின்சிபல் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நைஸ் 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 நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்களா. அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இல்லை, இது வந்து நான் அட்வைஸ் பண்ணல, இது நான் ஏன்னா சில ஷோஸ்க்குலாம் நான் போயிருக்கேன். அட்வைஸ் அப்படின்னு ஏன்னா சில ஷோஸ்க்குலாம் நான் போயிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு டிஆர்பிக்காக கொஞ்சம் எப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கான் சேஞ்ச் ஹூ ஐ எம், ஐ ஹோல்ட் மை பிரின்சிபல்ஸ் சில விஷயங்கள்லாம். ஸோ நோ டோன்ட். நைஸ் நல்ல விஷயங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு. அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா சமேஷன் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு. ஐ மீன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எனக்கு வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி பல டார்ச்சர்களை தாண்டி கார்த்திக் சாம்பலன் அவர்கிட்ட மியூசிக் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அண்ட் அதோட எண்ட் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே பார்க்கணும்? எஸ், கமிங் 27th August நேஷன் வைட் தேட்டரில் பிகேபி போலாம் கேட்டுப்பார் ரிலீஸ் ஆகுது. அங்கே போய் பாருங்கள். அப்போ இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் தெரியுது. ஓ, இதை தான் அன்றைக்கி அவர் சொன்னாரா? ஓ ஆமாம், படம் ஃபுல்லாக வயலினே வரல அப்படின்னு. அண்ட் முதல்ல சொன்னீங்க வைப்பர்லாம் வச்சு கூட சில சவுண்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட்டே அதுதான். வைப்பர் ஸ்பீடு 3 ஸ்பீடு இருக்குது. அந்த ஒரு ஸ்பீடுக்கு ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, அவங்க உண்மையாக ஒரு எக்ஸாம் ஆகலாம் போல இருக்குது அப்படின்னு, புதுசாக டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஓகே எனக்கே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வர 27 August நேஷன் வைட் தேட்டரில் எல்லாம் கேட்டுப்பார் கார்த்திக் சாமலோட படத்தை போய் பாருங்க அப்படின்னு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி ப்ரோ. நல்ல ஐ மீன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. ஆமாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஐ மீன் உங்களோட விஷயங்கள், ஐ மீன் அதான் நான் சொல்கிற மாதிரி எப்பயுமே உங்களோட இசை தான் பேசுறது தவிர நீங்கள் பேசி வந்து ரொம்ப குறவாக இருக்குது அப்படின்னு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோடில் வந்து உங்களோட அதர் சைட் ஆஃப் த திங், ஐ மீன் சமேஷன் வந்து பேசினாலும் நல்லா தான் பேசுவார். அவருக்குள்ளே எவ்வளோ ஃபன் சைடு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி C4C எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆனிச்சோ அதோட பிகேபியும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும்னு நானும் விஷ் பண்ணி ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு எபிசோடில் நான் திரும்பி பிகேபி காஸ்ட் அண்ட் க்ரூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. நம்ம யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. ஆக்ஷன். இதனால எங்களுக்கு பிரச்சனை வரதில்ல. வேற யாரும் இருக்காங்களோ? ஒரு வேலை தெரிஞ்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அவங்க இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. ஈஷா, கட். Please subscribe, whatever.